இல்லை இப்போ சமீபத்தில் கூட அவரை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்காக 2 கட்சியுமே பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அந்த முடிவுக்கு வந்து வேற வழி இல்லாமல் 2 கட்சியும் தள்ளப்படுறாங்க. அவருடைய ஆளுமைன்னு ஒன்று இருக்கு. திரும்ப அவருடைய அந்த ஆளுமையை பார்த்தா இவங்க கூப்பிடுறாங்க. இல்லை, 2 முரண்பட்ட கட்சிகள் வந்து ஓரணியாக மாறுவது என்பதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. சித்தாந்தம் ஒன்றாக இருந்தாலும், கொள்கை ஒன்றாக இருந்தாலும், கோட்பாடு ஒன்றாக இருந்தாலும், கட்சி தனித்தனியாக போயிட்டு தனிநபர் முரண்பாடு, தத்துவ முரண்பாட்டை விட தலைமை முரண்பாடு என்பது நீண்ட காலமாக எம்ஜிஆர் கலைஞர்னு இருதுருவ அரசியல், கலைஞர் ஜெயலலிதா, ஸ்டாலின் எடப்பாடி என்று ஒரு இருதுருவ அரசியல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இருதுருவ அரசியல் நடந்திருக்கிறது. அது திடீர்னு வந்து அப்படி ஒரு ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சியை அமைத்தால் களத்திலே வந்து தொண்டர்களுக்கு மத்தியிலே அது ஏற்புடையதாக இருக்காது என்பதனால கடைசி நேரத்தில் அது கைவிடப்பட்டது. அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற இடத்திற்கு திருமாவளவன் பேசுபொருள் ஆனதிலே எனக்கு மகிழ்ச்சி தான். ஓகே, இப்பொழுது அவர் துணை முதல்வராக போகிறாரா அல்லது வன்னியரசு அமைச்சராக போகிறாரா, உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே வந்து அவர்களுக்கு வந்து மேயர் மாதிரியான பொறுப்புகளை வந்து வழங்கப் போகிறார்களா, இது மாதிரி நிறையா கோரிக்கைகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் விசிகாவிற்கு அதிகாரத்திலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு வந்தது என்பது ஒரு வரலாற்று தருணம். அதை திருமாவளவன் தவறவிடக்கூடாது, தவறவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன்.